எங்க போயிருக்கோம்? ஸ்வேதா, உங்களை எங்க தேடுறது? நம்ம எடுத்து விட்டுட்டு இங்க வந்து என்ன பண்றீங்க? half an hour தேடிட்டு இருக்கேன். தேங்க்ஸ். கதர், நான் உங்ககிட்ட ஏதாவது மறைச்சிருக்கேனா? என் ஃபேமிலில இருந்து எனக்கு ஒரு லவ் லெட்டர் இருக்கு, உங்ககிட்ட எல்லாம் காமிச்சிருக்கேன், ஷேர் பண்ணிருக்கேன். ஆனா நீங்க மட்டும் என்கிட்ட மறைக்கிறீங்க. நான் உங்ககிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்கல ஸ்வேதா. போய் சொல்லாதீங்க. நான் ஏழை, டொனேஷன் வாங்கி தான் படிக்கிறேன். அப்படி இப்படி என்கிட்ட சொன்னீங்க. ஆனா நீங்களே ஒரு காலேஜ்க்கு டொனேட் பண்ணிருக்கீங்க. அத என்கிட்ட சொல்லவே இல்ல. ஓ, அதான் விஷயமா? சிரிக்காதீங்க. நான் ரொம்ப கோவமா இருக்கேன்ல. அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. என்ன திரும்பி வந்திருக்கனால நான் அப்பயே நினைச்சேன். இத பாருங்க, நீங்க பார்த்த பேஜ் இதானே? எனக்கு அவங்க டொனேஷன் கொடுத்த விஷயத்த இந்த பேஜ்ல போட்டுருக்காங்க. இங்க பாருங்க. இத அவ காமிக்கவே இல்ல. அதான் நிம்மி காலேஜ் போய் படிப்புக்காக ஹெல்ப் கேட்டேன். கேட்டதோட அதிகமா டொனேஷன் கொடுத்தாங்க. அதனால அவங்களுக்கே திருப்பி கொடுத்துட்டேன். நம்ம பாக்கெட்ல இருந்தா கொடுக்க முடியும். இத தெரியாம நீங்க ஆச்சா பூச்சான்னு என்னென்னமோ சொல்லிட்டீங்க. சுட்டது எனக்காக தானே? கொடுங்க மேடம். அட சரிங்க ப்ளீஸ். மேடம் சரிங்க ப்ளீஸ். சரி வாங்க, நம்ம இடத்துக்கு போவோம். வாங்க. நல்லா புரிஞ்சு உடம்புல கடைசி சக்தி இருக்கு. எலுமிச்சம்பழம் நல்லா கடிச்சு. நேத்து நைட் நான் கேட்டதுக்கு டீ குடி கூட காசு இல்லன்னு சொல்லிட்டேன். இப்ப பாரு பகல்லே தண்ணி போட்டு அழுவு பண்றான். நல்லா புரிஞ்சு ஊத்து. சோடா ஊத்து. பவித்ரா கை கொடுக்கல, வந்தனா கை கொடுக்கல. கடைசில சரஸ்வதி தான் கை கொடுத்தா. இந்த யூனிவர்சிட்டில பல வருஷமா நான் கேண்டீன் வச்சிருக்கேன். எனக்கு தெரியாத சரஸ்வதி யாரா? ஃபர்ஸ்ட் இயர் ஃபைனல். கல்வி தேவதைய சொல்றேன்டா. என்ன அளவுடா புலம்பறான்? டேய், புரியற மாதிரி பேசுடா. அட கது, உனக்கு இன்னுமா புரியல? நான் அரியஸ்க்கு கட்ட வேண்டிய காசு எடுத்து போய் இந்த டாக் தண்ணி அடிச்சு வந்து இங்க லொல்லு பண்ணிட்டு இருக்கதா. அவன் லொல்லு பண்ணிட்டு இருக்கா, நீ பாத்துட்டு இருக்கியா? ரெண்டு போடு போடுறான். அவன் ஏற்கனவே போடுறா. கொஞ்சம் போடுறீங்க. பாரு மச்சான். நீ வாயை தர ஊத்தற ஊத்து. ஏய், என்னடா பாரு. அது ஒண்ணு இல்ல ஸ்வேதா, பையனுக்கு கொஞ்சம் பிபி ஜாஸ்தி ஆயிருச்சு அவ்வளவுதான். ஐயோ போய் சொல்றான் ஸ்வேதா. எனக்கு எம்ஜி தான் அதிகமா. போடு உண்மை விளிம்பி. கதர், இதோட ஜங்ஷன் வரைக்கும் வர முடியுமா? போலாமே ஸ்வேதா. சம்ஸ் கூட இருக்கணும்னு அவசியம் இல்லையே. சாச்சா இவன் கூடயா? டேய் மச்சான், அந்த சாவி கூட. இந்தா. டேய் பாத்துக்கோடா. ஓகே. கதர் கதர், ஒரு நிமிஷம் இருங்க. ஹாய் சுரேஷ். ஹாய் ஸ்வேதா. How are you? I'm fine, thank you. Okay, nice. How are you? நான் நல்லா இருக்கேன். எங்க இந்த பக்கம்? சும்மா browsing center இருக்கு வந்தேன். உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா, அதான் அப்படியே சும்மா உன்னை பார்த்து போலான்னு வந்தேன். So sweet. இது சுரேஷ், என்னோட க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட், ஸ்கூல்ல இருந்து. இது கதர், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். சண்டே ஃப்ரீ தானே? வீட்டுக்கு வாங்க, விஜி கூட கேட்டிருந்தா. என்ன அப்புறம் செமினார் அது இதுன்னு கதை அடிக்கூடாது. ஓகே, ராஜிண்டா ஜங்ஷன் வரைக்கும் போறோம். சண்டே மீட் பண்ணலாமா? ஓகே ஓகே, பை பை பை. கண்டிப்பா சண்டே மீட் பண்றானே. ஓகே. பெரியவ மாதிரி பேசாதடா. நாங்க என்ன ட்ரை பண்ணாம இருக்கோம். டேர்ம் ஃபீஸ் கட்டணும் தெரியும்ல. நீ பாட்ல கம்மி இருந்துட்ட. கடைசி இவன் சொல்லி தான் எனக்கு மேட்டரே தெரியும். நீ கொஞ்சம் சும்மா இருடா. டேய், நீ நேரா போய் HOD பார்த்து சொல்லு. அவர் ஒத்துக்குவாரு. ஏய், HOD ஒத்துக்குவாரு. பேங்க்கார ஒத்துக்கணும்ல. ஏய், அரை டிக்கெட். புன்னார் கம்மி இருக்கியா? மச்சி 2 மணி வரைக்கும் பேங்க் இருக்கு. நாளை காலையில 10 மணிக்கு நான் பணத்தை அரேஞ்ச் பண்றேன். HOD கிட்ட சொன்னா மேட்டர் சால்வ்டா. அண்ணா அண்ணா அண்ணா, நம்ம HOD இருக்காரா? அவர் கிளாஸ்க்குள்ள போயிருக்காரு. ரெண்டு பேரும் முழிக்கிறீங்க, என்ன விஷயம்ப்பா? அது வந்து என்னாச்சு சொல்லுப்பா. இல்ல, நாளைக்கு பணம் கட்ட நீங்க தானே பேங்க் போறீங்க. ஏன் கொள்ளடிக்க போறியா? ஐயோ, ஜோக் அடிக்கிற டைம் இல்ல. ஒரு 1 hour லேட்டா போக முடியுமா? அட எதுக்குப்பா? இல்லனே, நீங்க ஒரு 11 மணிக்கா போய் பணம் கட்டலாம்ல. நான் எதுக்குப்பா லேட்டா போனோம்? இல்ல, எனக்கு பணம் கிடைக்க 10 மணி ஆயிடும். ஒரு 1 hour அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா டேர்ம் ஃபீஸ் கட்டிடுவேனே. அதுக்கு தான் இப்ப அவசியமே இல்லையாப்பா. உனக்கு தான் ஏற்கனவே பணம் கட்டியாச்சுல. கட்டு, இங்க பாரு. See you, bye. Bye. Hi கதர். ஏன் ரொம்ப டல்லா இருக்கீங்க? ஏதாச்சும் ப்ராப்ளமா? என்ன? தேங்க்ஸ். எதுக்கு தேங்க்ஸ்? டேர்ம் ஃபீஸ் கட்டினதுக்கு. உங்க தேங்க்ஸ் கொண்டு போய் குப்பையில போடுங்க. ஸ்வேதா, டேர்ம் ஃபீஸ் கட்டணும் தெரியும். உங்களுக்கு தெரிஞ்ச எல்லார்கிட்டயுமே கேட்டீங்க. ஆனா ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்கணும்னு தோணல. இல்ல? இல்ல ஸ்வேதா. பேசாதீங்க. என்ன முழுசா ஃப்ரெண்ட் நினைச்சிருந்தா என்கிட்ட கேட்டிருப்பீங்கல்ல. ஏதோ ட்ரெயின்ல பழகுன ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி டைம் பாஸ் ஃப்ரெண்ட் நினைச்சிட்டீங்கல்ல. அப்படி இல்ல ஸ்வேதா. அப்ப எதுக்கு டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்றீங்க? இதோ பாருங்க, உங்களுக்கு உங்க சம்சு, வெங்கட், சிவா இவங்க தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நான் இல்ல, எனக்கு தெரியும். Will you please shut up? Sorry. ஹார்ஷா பேசுனதுக்கு I'm sorry. தயவு செய்து நான் உங்க மேல வச்சிருக்க ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி குறைவா பேசாதீங்க. சத்தியமா சொல்றேன், நீங்க சொல்ற சம்சு, வெங்கட் இவங்க எல்லாரோட ஒரு மடங்கு அதிகமா தான் உங்க கூட பழகிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க கிட்டயும் என்ன நேசிக்கிறவங்க கிட்டயும் நான் எந்த ஹெல்ப் கேட்கவும் மாட்டேன், எதிர்பார்க்கவும் மாட்டேன். ஏன்னா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இருக்கிறதுக்கு பேர் தான் ஃப்ரெண்ட்ஷிப். பொதுவா இந்த கொடுக்கல் வாங்கலால தான் அதிகமா பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் எந்த சூழ்நிலையிலையும் உங்க ஃப்ரெண்ட்ஷிப் இழந்துடக்கூடாதுன்னு நினைச்சேன். அதனால தான் உங்ககிட்ட பணம் கேட்கல. ஹலோ, அவ்வளவுதானா? ஏதாவது பேசுறதுக்கு இருக்கா? ஃப்ரெண்ட்ஷிப் அர்த்தமே ஷேரிங் தான். மனசு விட்டு பேசுறது தான். உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்கிட்ட ஷேர் பண்ணி கூடாதா? ப்ளீஸ்
இனிமே உங்க ஆட்டிடியூட் மாத்திக்கிட்டு எந்த பிரச்சனையும் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. என்ன ஃப்ரெண்டா நினைச்சா ஓகே? சாரி ஸ்வேதா, நான் இந்த ஆங்கிள் யோசிச்சு பார்க்கல. ஐ எம் வெரி சாரி. ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். ஏய் ஃபிலிம் போலாமா? மச்சான், இந்த நியூ இயர்ல இருந்து நான் பீர் அடிக்கிறத விட்டுலாம் நினைக்கிறேன் மச்சான். ஏன் பீர் விலை ஏறி போச்சா? அதொன்னு கிடையாது மச்சான். ஒவ்வொரு நியூ இயருக்கு ஒவ்வொரு கெட்ட பழத்தை விட்டுறணும் மச்சான். நீ வேணா ட்ரை பண்ணி பாரு. எனக்கு விடுற அளவுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இல்லடா. நல்லா யோசி மச்சான். ஒரே ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு, அதை விட்டுலாம் இருக்கு. என்ன மச்சான்? உன் ஃப்ரெண்ட்ஷிப் தான். எஸ். உங்க பேரு டயானாவா? இல்லையே. உங்க ஹஸ்பண்ட் பேர் சார்லஸ்? இல்லையே. ஓ, உங்க அத்தை பேர் எலிசபெத்தோ? இல்ல. அப்புறம் ஏடி கோட்டு? உங்க அப்பா கோயம்பேடு மார்க்கெட்ல கோட்டர் கைமா கோவணம் கட்டிட்டு கோழி ஆரம் பண்றான். அந்த ரேஞ்சுக்கு ட்ரெஸ் பண்ணு போடி. ஐயோ கோட்டை தோச்சி போடி கோணவாயி. எப்படி டி ஜாக்சனோட ஆக்ஷன்? அது உங்க ப்ரௌசிங் சென்டர்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சிகரெட் சாரி, கிளாஸ் ரூம். அப்புறம் ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்க, சொல்லிட்டீங்களா? என்னது? சொல்லிட்டீங்களா இல்லையான்னு கேட்டேன். சொல்லிட்டீங்களா? என்ன சொல்லிட்டீங்க? புரியல சார். என்ன புரியாத மாதிரி கேக்குறீங்க? சொல்லிட்டீங்களா இல்லையா? சத்தியமா புரியல சார். இதோ பாருங்க பாஸ், இந்த யூனிவர்சிட்டியில படிக்கிற பாதி பேர் என் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா ஏரியா பசங்க தான். எல்லார்கிட்ட சொல்லி வச்சிருந்தேன். எல்லாரும் கொடுத்த ஒரே ரிப்போர்ட் என்ன தெரியுமா? என்னன்னு? நீங்களும் ஸ்வேதாவும் லவ் பண்றதா. என்ன சார் நீங்க போய் சொல்லிட்டீங்களா இல்லையா? என்ன சார் கொஞ்சம் கூட மேனஸ் எல்லாம் பிஹேவ் பண்றீங்க? ப்ளீஸ் சொல்லுங்க பாஸ். சொல்லுங்க பாஸ், சொல்லிட்டீங்களா இல்லையா? யோ, ஒரே பைத்தியமா? நானும் ஸ்வேதா ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். தேவையில்லாதெல்லாம் பேசுனேன், அப்புறம் நடக்கிறதே வேற. அப்போ நீங்க சொல்லியா? ஏய், நீ என்ன லூசா? திரும்ப திரும்ப ஒரே விஷயம் பேசிட்டு இருக்க. ஏதோ நீயும் ஸ்வேதா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா, சும்மா விட்டுட்டு இருக்க. அப்போ நீங்க உண்மையிலேயே ஸ்வேதா லவ் பண்ணலையா? வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் தானா? ஏய், திரும்ப கேட்டுக்கோ. நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான், புரிஞ்சுதா? சோ உங்க ரெண்டு பேர் நடுவுல வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் தான்ல? Thank God, thank God, thank God, thank you. Thank you. போடா. Okay, thank you very much. போடா. இதுக்கு வந்தேன். Thank you very much. மனுஷனடா யார்கிட்ட என்ன பேசுறது யோசனை? கொஞ்சம் கூட அறிவு இல்லாம கேக்குறான்டா. தம் குடுறா. எக்ஸ்கியூஸ் மீ, எனிதிங் ப்ராப்ளம்? ஏய் மூட்டு போடா. Thank you. நீ சொல்ற என்னடா ஆச்சு? அதான்டா அந்த சுரேஷ் இருக்கான்ல, ஸ்வேதா இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வச்சாலே, ஆமா. அவன் வந்து என்கிட்ட கேக்குறான்டா, என்னன்னு? நீங்க ஸ்வேதா கிட்ட உங்க லவ் சொல்லிட்டீங்களான்னு. எப்படி அந்த மாதிரி கேட்க தோணுது? அவன் கேட்டதுல என்னடா தப்பு? ஏய், நீ பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்காத. எப்படி அவங்களால இந்த மாதிரி கேட்க முடியுது? ஏய், சுரேஷ் மட்டும் இல்லடா, இந்த ஹோல் யூனிவர்சிட்டி கேம்பஸே உங்களை அப்படிதான் பாக்குது, அப்படிதான் நினைக்குது. ஏன் நானும் அப்படிதான் நினைக்கிறேன். நினைச்சா நினைச்சிட்டு போ. அதுக்கு நான் என்ன பண்ணேன்? நான் ரூட்ல கரெக்டா இருக்கேன். ஓகேடா மச்சான், முதல்ல கொஞ்சம் அமைதியா இரு. நான் என் மனசை விட்டு ஒண்ணு கேக்குறேன். இந்த உணர்ச்சி வசப்படுறதெல்லாம் தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் அமைதியா கேக்குறியா? ஏய், நான் ஒண்ணு நீங்க லவ் பண்றீங்களான்னு கேட்டா டார்ச்சர் பண்ண மாட்டேன்டா. ஆனா ஒரு நாள் நீயும் ஸ்வேதாவும் ரயில்வே ட்ராக்ல நடந்து வரத பார்த்தேன்டா. சத்தியமா சொல்றேன்டா, you guys are made for each other டா. ஏய், நானே உங்களை பார்த்து மிரண்டேன்டா. நீ பேசாம அவளே கல்யாணம் பண்ணிக்கோயே. உங்க எல்லாருக்கும் நான் போட்டிருக்க ஷர்ட், இந்த ஜீன்ஸ், நான் பிடிக்கிற இந்த சிகரெட், இது மட்டும் தான் கண்ணுக்கு தெரியுது. இதான் கதை நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா இந்த கதருக்கு இன்னொரு பக்கமும் இருக்கு. தலையில எண்ணெய் கூட தேக்காம வெத்தலை பாக்க போட்டுட்டு இருக்கீங்க அம்மா. 8ஆம் கிளாஸ் ஓடியே படிப்பை பாதியில விட்டுட்டு எனக்காக மெக்கானிக்ஸ்ல வேலை செஞ்சிருக்கேன் தம்பி. இவங்க ரெண்டு பேருமே என்னைக்காவது ஒரு நாள் நான் படிச்ச பெரிய ஆளா வந்து இந்த குடும்பத்தை காப்பாத்துன்ற கனவுல இருக்காங்க. இதாண்டா உண்மையான கதை. டேய், சாரிடா மச்சான். விட்ரா. கல்யாணம்ங்கிறது ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்ற வாழ்க்கை மட்டும் இல்ல, ரெண்டு குடும்பங்களையும் ஒன்னா சேர்க்கிற ஒரு நிகழ்ச்சி. எனக்கு வரப்போற வைஃப் என்ன மட்டும் ஏத்துக்கிறவளா இருக்கக்கூடாது. என் வீடு, அம்மா, தம்பி எல்லாரும் எந்த சங்கடம் எல்லாம் ஏத்துக்கணும். அப்படிப்பட்ட பொண்ணு இந்த யூனிவர்சிட்டி கிடைக்க கஷ்டம். சரி, நீ சொல்ற மாதிரி ஸ்வேதா எனக்கு மேட்சா இருக்கலாம். ஆனா என் குடும்பத்துக்கு அப்படி இருக்க முடியாதுடா. ஏன்னா அவளோட ரேஞ்சு, லெவலு எல்லாமே வேறடா. சப்போஸ் ஸ்வேதா எங்க வீட்டுக்கு வந்துட்டான்னு வச்சுக்கோயேன், எங்க அம்மா அவளை ஒரு மருமகளா நடத்துவாங்கன்னு நினைக்கிறேன். கிடையாதுடா, ஒரு விருந்தாளியா மட்டும்தான் நடத்த முடியும். So think practically. ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து பழகினா அது கல்யாணத்துல முடியும்னு அவசியம் இல்ல. ஒரு நல்ல நட்பா கூட இருக்கலாம்ல. கரெக்டா? ஹலோ அல்ல கைஸ், இன்னைக்கு ஈவினிங் பீர் பார்ட்டி கொடுக்க போறேன். ஓசியில மங்களம் பால நினைக்காதீங்க. என்ன புகழ்ந்து ஒரு பாட்டு பாடணும். பீர்ரா. அழகு நீ நடந்தால் நடை அழகு, அழகு நீ சிரித்தால் சிரிப்பழகு, நீ பேசும் தமிழ் அழகு, நீ ஒருவன் தான் அழகு, அழகு அழகு நீ நடந்தால் நடை அழகு. சவுண்ட் கட். எக்ஸ்கியூஸ் மீ, உங்க செருப்பு ரொம்ப அழகா இருக்கு. கரெக்ட்னா தெரியும். டி-ஷர்ட் கூட தான் அழகா இருக்கு. Come on, tell me. சொல்லுடி, சொல்லு சொல்றல. வார்த்தை வரலையா? பிச்சிக்கு
தானே கேக்குறேன் சொல்லுடி கீழ உள்ள பட்ட கரெக்டா நீல அப்ப மேல உள்ள சொல்ல வேண்டியதானே சொல்லு அடி சொல்லு டெல் மீ கமான் ஐ சே கமான் சொல்லு சொல்லுடி தெரியாம சொல்லிட்டேன் சாமி. அது இனிமே யாராச்சும் அத கலட்டு இத கலட்டுன்னு சொல்லி பாருங்க வச்சுக்கறேன். நீ நடந்தால் அழகு அழகு நீ ஒருவன் தான் அழகு அழகு. இனிமே லீவ் தானே? ஓகே ஓகே. நானும் ஃபுல் டைட் தான் போ. நான் டெய்லி டர்க்கி டர்போ அடிச்சு கண்டோ ஸ்டைல். மச்சி உன் பீர் வஞ்சி போச்சுடா. சாரிடா 2/3 கம் ஆன். ஏதாவது பண்ணி தொலை. வா 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 ஆகுற கிட. ஏய் இந்த இடத்தை யாருப்பா செலக்ட் பண்ணது? வேற யாரு நம்ம வெங்கிதான் கரெக்ட்டா தண்ணி அடிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி இடத்தை செலக்ட் பண்ணிருக்கான் பாரு. தண்ணி பக்கத்துல தண்ணி அடிக்கணுமா அவனுக்கு? வீரு பிசாசு சைட் டிஷ் இல்லேன்னா பரவாயில்லை. சாரி गाइस லேட் ஆயிடுச்சு பக்கத்துல கடை இல்ல. ஏ பார்ட் டைம் பிரில்லியன்ட் ஓபன் பண்ணே. நம்ம டீம் ஓபனர் நீதான்டா. சாரிடா மச்சான் டிப்பு உடைஞ்சு போச்சு. கரெக்ட்டா எப்பற இவன் பாட்டில உடைச்ச? தோடா எனக்கே வா. ஏய் என்ன பண்ற நீ லூசு? தப்ப ஹாஸ்டல் பிபி. ஐயோ நான் ஹாஸ்டலுக்குள்ள நுழைய முடியாது வெங்கி. இதெல்லாம் டூ மச்டா. என்னது ஃபில்டர் பண்றதா? ஒண்ணே தண்ணி அடிக்கிறது. ரோதனையா போச்சு. குடிகார பசங்க மாதிரி. முடிஞ்சதாடா? இதெல்லாம் விட்டு தொலைக்கிறது தானே. டேய் உனக்கு கூட உடைய மனசு பத்தி தெரியல. எல்லாத்துக்கும் ஒரு கால்ல இருந்து ஒரே மூட் விட்டுறா. அதனால தான். ஏனா செமஸ்டர் வருது. காலி வழக்கம் போல அரியர்ஸ் தானே, அதுக்கு என்ன இப்ப புதுசா கவலைப்படுற? டேய் அதுக்கெல்லாம் நான் ஒன்றும் கவலைப்படல. செமஸ்டர் ஹாலிடேஸ் ஒரு 10 நாள் வருதுல்ல, அந்த 10 நாள் நாமெல்லாம் எப்படி பிரிஞ்சிருக்க போறோம்னு நினைச்சேன். அதான் ஒரே மூட் அவுட். ஆமா இல்ல பத்து நாள் எப்படி ஒண்ணா இருக்க முடியும்? ஓகே நம்மள ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணிடலாம். ஸ்வேதா மட்டும் as it is வீட்ல இருந்து வரட்டும். ஏய் பாய்ஸ் ஹாஸ்டல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்கல்ல. அதான் மச்சான் லீவ் வேண்டாம்னு ஸ்ட்ரைக் பண்ணலாம்டா. டேய் மத்த பசங்க எல்லாம் எப்படி அதுக்கு ஒதுக்குவாங்க? என்ன பண்ணலாம்? என்ன வேணா பண்ணலாம், ஆனா எல்லாரும் சேர்ந்து இருக்கணும். மச்சான் ஒரு ஐடியா. இது வரைக்கும் நாம மட்டும் தான் பழகிட்டு இருக்கோம். இந்த 10 நாள் லீவ்ல ஒருத்தர் வீட்டுக்கு போய் ஒரு நாள் தங்குறோம். அங்க நம்ம ஃபேமிலியோட பழகத்துக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. அங்க என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதை எல்லாரும் அப்படியே என்ஜாய் பண்றோம். ஓகேவா? சூப்பரா. இன்னைக்கு தான்டா வாழ்க்கையில ஒரு உருப்படியான ஐடியா சொல்லிருக்கேன். பேசிக்கலி ஆமா பீர் சரி சரி அடங்கு அடங்கு. டேய் கதிர் உனக்கு ஓகே தானடா? ஹே கதிர் ஓகே சொல்லிட்டா. பின்னலாம் வச்சி. கனவுகள் பூக்கும் ஆண்டுகள் தொடங்கும் ஜனவரி மாதத்தில், காதலை சொல்ல தேதிகள் உண்டு பிப்ரவரி மாதத்தில், தேர்வுகள் வந்து தொல்லை கொடுக்கும் மார்ச் மாதத்தில், எல்லா நாளும் விடுமுறை நாளே ஏப்ரல் மாதத்தில், நெஞ்சோடு பூச்செடி வைக்கும் நட்புக்கு மாதம் இந்த மாதம் 12 நட்பெருக்கும். கனவுகள் பூக்கும் ஆண்டுகள் தொடங்கும் ஜனவரி மாதத்தில், காதலை சொல்ல தேதிகள் உண்டு பிப்ரவரி மாதத்தில், தேர்வுகள் வந்து தொல்லை கொடுக்கும் மார்ச் மாதத்தில், எல்லா நாடும் விடுமுறை நாளே ஏப்ரல் மாதத்தில். எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து இங்கே ஒன்றானோ, எல்லோர் வீடும் ஒன்றாய் மாற ஏகட்டு தாய் கண்டோம். கல்லூரி தந்த பாடம் தான் காலத்தான் மறந்து போகுமே, கல்லூரி நட்பு தான் என்றும் மறக்காதே. கனவுகள் பூக்கும் ஆண்டுகள் தொடங்கும் ஜனவரி மாதத்தில், காதலை சொல்ல தேதிகள் உண்டு பிப்ரவரி மாதத்தில், தேர்வுகள் வந்து தொல்லை கொடுக்கும் மார்ச் மாதத்தில், எல்லா நாளும் விடுமுறை நாளே ஏப்ரல் மாதத்தில்.
பசங்க வந்திருக்காங்க. பாலு பாலு வாமா. பொட்டி எடுத்துக்கோ. வா 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 வா. ஸ்வேதா. ஏய் फ्रेंड्स இது என் தம்பி பாலு. வெங்கட். ரசனா இருப்பா. பவித்ரா. பாலு இந்த கட்டில உள்ள பாக்கறடா. வாங்க வாங்க. வாங்க. அம்மா இந்த காய்கறிலாம் பத்தும்ல? பத்துண்டா, கவலைப்படாத. அம்மா இன்னைக்கும் வழக்கம் போல புளிக்குழம்பு கிடையாதுல்ல, சாம்பார் தானே? எனக்கு தெரியாதா? வந்து பசங்கெல்லாம் பெரிய வீட்டு பசங்க நம்மள மாதிரிலாம் கிடையாதுல்லம்மா. அதான். டேய் கொஞ்சம் பொறுமையா இருடா. ஈர வேற. கோச்சுக்காதம்மா, கோச்சுக்காத. எங்க வச்சேன்? ஏம்மா இன்னைக்கு அரிசி ரேஷன் கடையில இருந்து வாங்கலல்ல? இல்லடா, நாடார் கடையில தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் கல்லு குருணை இல்லாம. சாரி. கொஞ்சம் பதட்டப்படாம இரு. அம்மா நீ டேஸ்ட்ல எல்லாம் அஸ்திருவ. கொஞ்சம் சாதம் அதிகமா வடிச்சிரேன். டேய் இது கூட அம்மாவுக்கு தெரியாதா? அம்மா என்னம்மா பெரிய தட்டு 4 தான் இருக்கு. பசங்க பக்கத்து வீட்டு அக்கா கிட்ட கேட்டு ஒரு 3-4 பெரிய தட்டு வாங்கிட்டு வந்துறேன். டேய் தட்டெல்லாம் போய் எப்படிடா கேட்க முடியும்? சின்னவனை அனுப்பியிருக்கேன், அவன் போய் இலைய அறுத்துட்டு வருவான். அம்மா அண்ணா எங்க அம்மா தான் செல்லம். நான் என்ன கொஞ்சம் விசில் விட்டா? போதும் ஐஸ் வச்சது, போய் கவலைப்படாம பேசிட்டு இருப்போ. அம்மோ இன்னைக்கு அஸ்திரமோ பசிக்குது. ஏய் என்னோட டவல் குடுறீ. அச்சா தீப்பெட்டி இருக்கு வீட்டுக்குள்ள. போய்டு. ஏய் சாரி. இன்னைக்கு குளிப்போ. பாலு ஏய் பாலு வர்க் ஷாப்ல எப்படி இருக்குது? நல்லா போகுது. வர்க் ஷாப் லீவா? இல்லண்ணே. இந்தா. Thank you. இவன் வேற புள்ள தாச்சி மாதிரி 10 நேரம் ட்ரீம் அடிச்சேன் தெரியுமா? என்னடி பாத்ரூம்க்குள்ள காலே வைக்க முடியலடி, ஒரே இரிட்டேட்டிங்கா இருக்கு. எப்படி குளிச்சு எப்படி கிளம்ப போறோமோ தெரியல. ஸ்வேதா வசமா மாட்டிக்கிட்டோம். ஏய் என்ன சுத்துனே கால ஊத்துன மாதிரி குச்சினே இருக்க? நீ போய் பாரு அப்ப தெரியும். ஏய் இந்த ஓவர் ஆக்டிங்லாம் வேணா 2 மினிட்ஸ் அரேஞ்ச் பண்ணலாம். ஏந்திரா டேய் ஏந்திரா. காஃபி. ஏய் மச்சி ஒரு சின்ன விஷயம்டா. என்னடா இது ப்ராப்ளமா? ஏய் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. நம்மலாம் பசங்க பாத்ரூம் போறது வரதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். ஆனா அந்த பொண்ணுங்க தான் கொஞ்சம் அன்ஈஸியா ஃபீல் பண்றாங்கடா. நீ தப்பா நினைச்சுக்கலன்னா பக்கத்துல ஏதாவது ஹோட்டல்ல ரூம் போட்டு நாங்கெல்லாம் போய் உடனே குளிச்சு கிழிச்சு ரெடியா வந்துட்டோம்னு வச்சுக்கோ. இங்க எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டுட்டு அப்படியே டூரை கண்டினியூ பண்ணலாம். என்ன மச்சான் இதை தப்பா சொல்லிட்டேனடா? இல்லடா தேங்க்ஸ் மச்சான். நானே இந்த விஷயத்த எப்படி ஹேண்டில் பண்ணோன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தேன். எல்லாரும் டூர் பிளான் பண்ணும்போது ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு போகணும்னு சொன்னாங்க. எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. எனக்கு மட்டும் பக்கு இருந்துடா. எப்படி உங்க எல்லாரையும் இங்க ரிசீவ் பண்ணி தங்க வச்சு எனக்கு அவ்வளவு வசதி இல்லைல்ல. ரொம்ப சகடமாதுடா. டேய் 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 என்ன என்ன பேசுற நீ? நீ ஒண்ணும் வரி பண்ணாதடா. நான் போயிட்டு ரூம்லாம் போட்டுட்டு ரெடி ஆயிட்டு வந்துடுறோம் நாங்க. நீ பேசாம அம்மாக்கு ஹெல்ப் பண்ணு ஓகேவா? நான் எல்லாம் பாத்துக்கிறேன், நீ ஒண்ணும் வரி பண்ணாதடா. ஓகே பை. டேய் மச்சான் ரூமுக்கு. டேய் ஒத்த வாங்க போற நீ. போய் அம்மா ஹெல்ப் பண்ற போடா. வந்துறேன். ஓகே கேர்ள்ஸ் நோ ப்ராப்ளம், எவ்ரிதிங் சார்ட்டட். பக்கத்துலயே ஒரு ஹோட்டல் இருக்கு, அங்க போய் ரூம் போட்டுடலாம். நம்ம எல்லாம் போய் அங்க குளிச்சு ரெடி ஆகி இங்க வந்துட்டு கதிர் வீட்டுல மூக்கு பிடிக்க தின்ட்டு அப்படியே டூரை கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? ஏய் என்ன புட்டிங்க நீ? என்ன பேசிட்டு இருக்க? என்ன பேசிட்டு இருக்க? ஏன்பா டூர் கிளம்பும்போது என்ன பிளான் பண்ணோம்? எல்லார் வீட்லயும் ஒண்ணா தங்கணும் பிளான் பண்ணோம்ல. அவன் மயிர் மாதிரி ஹோட்டல்ல ரூம் போடணும்டா நீ மண்டே மாடி ஆடிட்டு இருக்க. ஏண்டி உனக்கு சொபிஸ்டிகேஷன் கேக்குதா? நீ மகாராணியா இருக்கலாமா, ஆனா வர இடத்துல கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அதுவும் நம்ம கூட படிக்கிறோம் தானே. இத கேட்டு எவ்வளவு ஃபீல் பண்ணுவான்? இல்ல நீ பேசாத. நீ தானே ஹோட்டல்ல ரூம் போடணும் சொன்ன. போ நீ போயிட்டு எல்லாரும் குளிச்சுட்டு கூத்தடிச்சிட்டு வாங்க. நான் இங்க தான் இருப்பேன், இங்க தான் குளிப்பேன். எல்லாரும் போங்க. ஆனா ஒண்ணு, இதோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கட். ஏய் ஸ்வேதா ஏய் கோச்சுக்காத. கூல் டவுன் ஸ்வேதா. ஏய் வெங்கி சாரி கேளுடா. சாரி கேளுடா. ஸ்வேதா சாரி ஸ்வேதா, சீரியஸா சாரி. இல்ல நீங்க எல்லாம் போயிட்டு குளிச்சு கிழிச்சு போய் வரதுல கஷ்டமா இருக்கும் தான் ரூம் நான் ஒரு மடையன். சாரி. ஏய் ஏய் டேய் கிளம்புடா. தண்ணி ரெடி பண்ணு, இங்க குளிச்சு ரெடி ஆயிடலாம். ஏதுடா ஏய் வாடா வாடா போ கிளம்பு. அப்பா இலையில சாப்பிட்டு இவ்வளவு நாள் ஆச்சு. ஆமா ஒரு நிமிஷம் கொடுங்க, நான் பரிமாறேன். பரவாயில்லம்மா, இவ்வளவு பேருக்கு சமைச்சிட்டு உட்காருங்க. படிக்கிற பொண்ணு வந்த இடத்துல
யார் கொட்டிக்கிறத பத்தி பேசுற பாரு. கதிர் ஸ்வேதா தண்ணி. தண்ணி தானே வாங்க. ஏய் தண்ணிடா டேய் நீ கேட்டே. நீங்க போய் நான் சொல்ல இந்த பொண்ணுதான். அந்த இலைய எடு. சாதா அந்த தண்ணி. இலையை பாஸ் பண்ணு. என்ன வேணும்? யாருக்கு என்ன வேணும் எடுத்துக்கோங்க. ஒரு நிமிஷம். காதல் மனது புகையை போலே மறைத்தால் தெரிந்துவிடும். காதலில் தானே பூக்களும் கூட மலைகளை உடைத்துவிடும். ஏதேதோ மாற்றம் வந்து என்னை தான் தொட்டு போடுதே. ஏகாந்த காற்று வந்து என் நெஞ்சை தொட்டு போகுதே. நின்றாலும் நடக்கும் போதிலும் நண்பர்கள் சிரிக்கும் போதிலும் ஒட்டாமல் வாழ்கிறேன் அடி என்னிடம் நான் இல்லை. கனவுகள் பூக்கும் ஆண்டுகள் தொடங்கும் ஜனவரி மாதத்தில். காதலை சொல்ல தேதிகள் உண்டு பெப்ரவரி மாதத்தில். தேர்வுகள் வந்து தொல்லை கொடுக்கும் மார்ச் மாதத்தில். எல்லா நாளும் விடுமுறை நாளே ஏப்ரல் மாதத்தில். நெஞ்சோடு பூச்செடி வைக்கும் நட்புக்கு மாதம் இந்த மாதம் 12 நட்பிருக்கும். கனவுகள் பூக்கும் ஆண்டுகள் தொடங்கும் ஜனவரி மாதத்தில். காதலை சொல்ல தேதிகள் உண்டு பிப்ரவரி மாதத்தில். தேர்வுகள் வந்து தொல்லை கொடுக்கும் மார்ச் மாதத்தில். எல்லா நாளும் விடுமுறை நாளே ஏப்ரல் மாதத்தில். டேய் தூங்கினது வாடா. வெல்கம் Come on, வெல்கம். Hi, Dad. ஹாய் ஸ்வீட்டி. Hello, Uncle. Hello, Ma. This is Hello, sir. Kadir, ஹலோ கதர். Pavitra, Hi, Pavitra. Venkat, Hello, and Venkat. Sams. Come in. Guys, make yourself comfortable. Feel at home. கதிர், ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? இல்லையே, யாராச்சும் எதாவது சொன்னாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அப்படியே உம்முன்னு இருக்கீங்க. வந்து குடிங்க. குடிங்க. Come. This is my favorite room. Friends, come on. அடடடா இத்தனை ஐட்டமா என் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்லடா. நான் ஜிகே தான் பேசுறேன். சாரி, சில முக்கியமான விபிஸ் கூட மீட்டிங்ல இருக்கேன். இன்னைக்கு பூரா அவங்க கூட தான் இருப்பேன். எந்த பிசினஸ் இருந்தாலும் நாளைக்கு தான். ஓகே? சார் ஜிகேன்னு சொன்னீங்களே. ஞானகுமார். அங்கிளோட பேர் ஏ ஞானகுமார், உம்மா பார்த்ததும் டிப்டாப் பாசாமி டிஸ்டன்ஸை கீப் அப் பண்ணுவேன்னு நினைச்சேன். ஆனா மக்கா எங்களுக்கு ஈக்குவலா கம்பெனி கொடுத்து அசத்திட்டீரு. ஒரு தம்ம கொடு. நான் கூட தான் உன்னை பார்த்ததும் பால் குடிக்கிற புள்ளன்னு நினைச்சேன். ஆனா நீ இப்படி ஸ்ட்ராங் வீர் மகாதேவனா இருக்கியே. வாய் கொடுத்து புண்ணா கூடாதுன்னு சொல்லுவாங்க. உங்க வீடு ரொம்ப அழகா இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உண்மையை சொல்ல போனா எனக்கு பிடிக்கல. ஏன்? இங்க எல்லாமே பெருசா இருக்கு, அழகா இருக்கு. ஆனா எல்லாமே அந்நியமா இருக்கு. எதுவுமே எனக்கு நெருக்கமாவே இல்ல. சின்ன வயசுல இருந்தே தனியாவே இருந்திருக்கேனா, அதான் எனக்கு ஒரே போர் அடிக்கும். எனக்கு உங்க வீடு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அங்க ஒரு லைவ்லினஸ் இருக்கு. நிஜமா கதிர், எனக்கு எல்லாத்தையும் ஜீவன் இருந்தா தான் பிடிக்கும். சப்போஸ் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கூட தனி கூட்டம்லாம் போக மாட்டேன். மாமியார் வீட்டோட நல்லா கூட்டமா கலகலப்பா இருந்தா தான் பிடிக்கும். இந்தாங்க. எனக்கு
கதிர் பசங்க எல்லாம் தண்ணி அடிச்சிருக்காங்க. கலாட்டா பண்ண போறாங்க. பார்த்து கூட்டிட்டு போங்க. நைட் மெஸ்ல சாப்பாடு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். நானே கொடுத்து அனுப்புறேன். ஓகே? ஓகே ஷூர். தேங்க் யூ. ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். உங்க கூட இருந்ததுல எனக்கு ஒரு 25 வயசு கம்மி ஆயிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். உங்களை மீட் பண்ணதுல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான்லாம் படிக்கிற காலத்துல கூட படிக்கிற பொண்ணு கிட்ட நோட்ஸ் கேட்டாலே தப்பா பாப்பாங்க நினைப்பாங்க. ஆனா நீங்க எல்லாம் ஆண் பொண்ணுன்னு வித்தியாசம் இல்லாம பழகிறது பார்க்க ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு. அப்பெல்லாம் பொண்ணுங்களை பார்க்கறதே தப்பு. நீங்க எல்லாம் ஜாலியா ஒருத்தர் வீட்டுல ஒருத்தர் வந்து தங்குறீங்க. அதே நேரத்துல உங்க லிமிட்ஸ், உங்க டியூட்டி, உங்க பொறுப்பு எல்லாம் தெரிஞ்சு நடக்கிறீங்க. இந்த ஜெனரேஷனை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு. நான் இந்த ஜெனரேஷன்ல பிறக்காம போயிட்டேன்னு எனக்கு வருத்தமா இருக்கு. ரியலி ஐ எம் ப்ரவுட் ஆஃப் திஸ் ஜெனரேஷன். ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். நீங்க எல்லாம் இதே மாதிரி ஏப்ரல்ல ஒரு 10 நாள் வந்து கலக்குறீங்க. எதுக்குன்னு தெரியுமா? ஸ்வேதாக்கு கல்யாணம். மறந்துடாதீங்க, எல்லாம் கண்டிப்பா வரணும். வந்து ஆசைப்படுங்க. I'm all right. டூர் சீக்கிரம் முடிஞ்சிச்சேன்னு கஷ்டமா இருக்கா? சரி ஓகே. ஹாஸ்டல் போனோனே ஃபோன் பண்ணுங்க. ஓகே? யா ஷூர். டேக் கேர். பை. 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 மறந்துடாதீங்க. வரணும். Thank you. ஓகே பை. ஐயோ தாங்க முடியலையே. இப்பவே இப்படின்னா மச்சான் ஏப்ரல் மேல எல்லாம் இருக்கவே முடியாது போல இருக்கே. எங்கேயாச்சும் ஒரு மாசம் போய் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி கூல ஒரு இடம் இருந்தா சொல்லு மச்சான். என்ன பட்ஜெட் வச்சிருக்கேன்? பட்ஜெட் எல்லாம் பார்த்தா மச்சான் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எல்லாம் அப்பா பாக்கிட்டு இருந்து சுடுறது. உனக்கு பட்ஜெட்டே இல்லாம நீ கேக்குற மாதிரி கூலா சூப்பர் இடம் இருக்கு மச்சான். எங்க மச்சான் சொல்லு மச்சான். 24 hours ஏசி. குளு குளு குளுன்னு. ஐயோ போதுமே. எந்த தொந்தரவு இருக்காது. ஐயோ சொல்லு மச்சான். 100 பேர் தூங்குனாலும் கொரட்ட வர்ற சத்தம் கூட கேட்காது. ஐயோ அது போதுமே. உனக்கு டைம் ஒர்க் அவுட் ஆச்சு வச்சுக்க. பிகருக்கு கூட வரும். ஐயோ ஐயோ மேல வெளியில 24 hours செக்யூரிட்டி வேற இருப்பா. அட பக்க பக்க போடு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மச்சான். எங்க மச்சான்? இங்க தான் பக்கத்துல தான். பக்கத்துல எங்க மச்சான்? நம்ம பெரிய ஆஸ்பத்திரி இருக்குல்ல, அதுக்குள்ள போனீங்கன்னா மார்ச்சுவரின்னு ஒரு இடம் இருக்கு. அதான்டா சவமே சவக்கடங்கு. 4 எலும்பு துண்டை வச்சுக்கிட்டு ஏசி கேக்குதாடா. என்னடாச்சு உனக்கு? எல்லா பாலையும் மிஸ் பண்ணிட்டே இருக்க. மச்சி, கான்சென்ட்ரேஷன் இல்லாம மனசு தடுமாதுன்னா ஒண்ணு காதல் தோல்வியா இருக்கணும், இல்ல கடன் தோல்வியா இருக்கணும். உனக்கு என்னடா பிரச்சனை? ஓகே டேய், சொல்லணும் தோணுனா விட்டுரு. ஆனா மனசு போட்டு குழப்பிக்காத. டேடே, உன்கிட்ட சொல்றதுக்கு என்னடா? அன்னைக்கு நீ சொன்னதை வச்சு ஸ்வேதா எங்க வீட்டுக்கு வந்து பழகினதை வச்சு ஒரு நிமிஷம் மனசு தடுமாறினது உண்மைதான்டா. மச்சி சூப்பர்டா. ஆனா அதுக்கு அடுத்த நிமிஷமே ஸ்வேதாவோட வீட்டுக்கு போன பிறகு ஸ்வேதாவோட வீடு, ஃபேமிலி இதெல்லாம் பார்த்த உடனே என் மனசுக்குள்ள இந்த எண்ணத்தை நான் மாத்திக்கிட்டேன்டா. டேய், லவ்னு ஒண்ணு வந்த அப்புறம் காசு பணம்லாம் மேட்டரே கிடையாதுடா. தெரியும்டா. ஆனா அதெல்லாம் மீறி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸ்வேதாவோட அப்பா ஸ்வேதாக்கு ஏப்ரல் மாசத்துல மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிருக்காரு. சோ ஒரு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிருக்க பொண்ணை நான் வேற எந்த கோணத்தையும் பார்க்க கூடாது. அதனாலதான் மனசுக்குள்ள துளிர் விடும்போது அதை கிள்ளி அழிச்சிட்டா நல்லது. வளர்ந்த விக்ஷமான பிறகு அதை அழிக்கவே முடியாது. காதலிக்க ஆரம்பிக்கும் போதே அது சரியா வருமா வராதான்னு ஒரு நிமிஷம் நல்லா யோசிச்சு பார்த்தா நம்ம நாட்டுல தேவதாசிங்களே இருக்க மாட்டாங்க. நீ பாக்குற பார்வைக்கு அர்த்தம் என்ன தெரியுது? என்ன எனக்குள்ள காதல் இல்லைன்னு சும்மா சொல்றேன்னு பாக்குறியா? உண்மையிலே நானும் ஸ்வேதாவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான்டா. இப்ப அவ கூட வேற எந்த எண்ணத்துலயும் பழகலடா. பின்னையா தடுமாறன்னு பாக்குறியா? என்னதான் இல்லைன்னு சொன்னாலும் நானும் சராசரி மனுஷன் தானே. இல்லைன்னு சொல்லி முடிவெடுத்துட்டாலும் அந்த வலி கொஞ்சம் இருக்கதானே செய்யும். முதல்ல இருந்துச்சு, ஆனா இப்ப உங்ககிட்ட பேசின பிறகு எல்லாம் சரியாயிடுச்சுடா. இப்ப நான் தெளிவா இருக்கேன். இப்ப போடுறா. குட் ஷாட் டா. தேங்க்ஸ் டா. எங்க வர? ஹாய்டா. ஹாய்டா மச்சான். ஹாய்டா மச்சான். ஏய்,
இவங்க அண்ணன் கல்யாணத்துக்கு இவன் கல்யாணம் மாதிரி வைக்கப்படுறான் பாரு. இவன் அப்படிதான்டா. இந்த இன்விடேஷன். வெங்கி இதுல அப் அண்ட் டவுன் டிக்கெட் இருக்கு பத்திரம். மச்சி மேற்படி விஷயங்கள்லாம் அதை தனியா இருக்குடா. அப்படி போடு. இன்வைட் நான் பண்ணா வந்து சேருவோம். நீ போய் அரேஞ்ச் எல்லாரும் வந்துருங்கடா. மச்சான் தண்ணி குடுறா. தெரு தெருவா டேய், தேடிட்டு இருக்கோம். இந்த ஊர்ல இன்னும் எத்தனை எஸ்எஸ் கல்யாணம் பண்ண போறதுன்னு தெரியலடா. ஒரு மணி நேரம் தேடிக்கிட்டே இருக்கும். டேய் மச்சி அங்க பாரு ரெண்டு பேர் லோக்கல் பாண்டிங்க. அவங்க கிட்ட விசாரிச்சா தெரியும்டா. சரி கேக்கலாம் வா. டேய் மச்சான் என்னடா அங்க பாரு நம்மால்ரா அவரு. டேய் அவர் இல்லடா. டேய் ஆமாண்டா அவரு என்னடா பாடுறா. எக்ஸ்கியூஸ் மீ. அவர் கன்ஃபார்மா எஸ்பிபி தான்டா. ஆமாடா. ஒரு நிமிஷம் புடுறா. ஹலோ. ஒரு 10 நிமிஷத்துல அங்க இருப்பேன். நோ வரிஸ் மேன் நோ வரிஸ். பாத்துப்பாங்க. சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் 1 மினிட் சார். ஒரே ஒரு ஆட்டோகிராஃப் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார். ஒரே ஒரு ஆட்டோகிராஃப் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார். ஒரே ஒரு ஆட்டோகிராஃப் சார். எஸ். Thank you so much sir. Thank you very much sir. Thank you sir. Thank you. சார் உங்க மேலே இவ்வளவு பைத்தியமான ரசனை இருக்காங்க சார். அந்த பைத்தியம் எல்லாம் என் மேல நினைக்கிறியா? கிடையவே கிடையாது. யாரோ பொண்ணு மேல பைத்தியமா இருக்கான். அதனால தான் எங்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கினா. சிக்னல். உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? விசாரணை என்ன இருக்கும் தெரியும்ல? டேய் SPB ஆட்டோகிராஃப். உங்களுக்கு பிடிச்ச SPB. அதை விட உங்க உயிர் முக்கியம். எனக்கு பிடிச்ச சிகரெட்டை நீங்க வாங்கி கொடுத்தீங்க. உங்களுக்கு பிடிச்ச SPB. ஸோ நமக்குள்ள நோ பேலன்ஸ். ஓகே இது ஹாய்டா. ஹாய் சிவா. நான் உங்களுக்காக காத்துட்டு இருக்கிறது. மத்தியானத்துல இருந்து உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கேர்ள்ஸ்க்கு மட்டும் ரூம் இருக்கு. மச்சான் நீங்க எல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்கடா ப்ளீஸ். டேய் ரூம் பத்தில எவன்டா கேட்டா? மேற்படி மேட்டர் அதுக்கெல்லாம் ஏற்கனவே உசார்படுத்திட்ட மச்சான். ஓகே. யூ பார்ட் டைம் பிரில்லியன்ட்ரா. போத்திக்கிடு போத்திக்கலாம். ஏய் மச்சான் வெயிட் பண்ணா. அடிங்க. படுத்துக்கவா. காடை போட்டு தொலைடி. ஏய் காடை பாக்க. காடை தடவி தடவி போடுறதுக்குள்ள நம்ம வாங்கி வச்சிருக்க பீர் எல்லாம் சுடுதண்ணி ஆயிரும். அடுத்த கச்சலாமா? ஓகே. இந்தா போட்டா போறா காடு. இதுதான் வெயிட்டிங். முஜிபாஜி முஜிபாஜி முடியலடா. முஜிபாஜி. ஏய் இது சைடுல ராங் ஷோ. ராங் ரைட். இல்ல ராங் இல்ல ஆமா இல்ல ஆமா இல்ல ஆமா எஸ் அழைக்கிறார் முஜிபாஜி. சரி எல்லாரும் சாப்பிட்டு ஒரு வாக்கு போலாமா? நான் அப்ப போலாமே. சாப்பிட்டு சாப்பிடலாம்டா. அதுடா சாப்பிட்டு சாப்பிடலாம். எல்லாம் உங்க அப்பா கத்து கொடுத்த பாடம் டேய் தான். எங்க அப்பா பத்தி தான் பேசினா அவ்வளவுதான். என்ன பண்ணுவ? குத்துவேன். விடுங்கப்பா. மேட்ருக்கு வரத விட்டு என்னென்னமோ பேசுறீங்க. பொங்கி வரும் காவேரியப்பா. குடும்பத்தோட குடிச்சு எவ்வளவு நாள் ஆச்சுடா. மச்சி இன்னைக்காவது குடுறா. எனக்கு வேணாம். கண்டிப்பா அடிக்கிறேன். அவனுக்கு ரெட்டு வந்து குடுறோம். அன்னைக்கு அடிக்கிறேன். அவனுக்கு ஒரு குழந்தைக்கே வாய்ப்பு காணோம். வேணாம். இவன் வேலைக்கு ஆக மாட்டான்டா. வேலைக்கு ஆக மாட்டான். விடுடா டேய். நம்ம அடிப்போம். பீர் இருக்கும் இடம் ஆரோக்கியம் தான். ஏய் இதெல்லாம் குடிச்சா கசக்குமா? சீச்சி யார் சொன்னது? சும்மா கசக்குற மாதிரி ஒரு ஃபீல். இத குடிச்சா தலையெல்லாம் சுத்தாது? காலகாத்தால அது குடிக்கிறா இவனுக்கு என்ன தலைய சுத்துது. இத குடிச்சா தப்பில்லையே. தப்பே கிடையாது. ஸ்வேதா அப்பா எவ்வளவு பெரிய ஆளு. ஏய், வேணாம். எல்லையும் சொல்லையுமா இருந்துட்டு கோட்டர் கையுமா அலையல. அப்ப பொண்ணுங்க குடிச்சா தப்பே இல்லையா? டேய் என்ன சொன்னா பாத்தியா? பாயிண்ட் புடி புடி புடி. டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இவள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஸ்வேதா இவள ரூம் கூட்டி போங்க. ரூமுக்குலாம் வேண்டாம். நீங்க தானே சொன்னீங்க பொண்ணுங்க குடிச்சா தப்பு இல்லன்னு. அடி பாவி. குடிக்க மாட்டேன். அப்படியே சாப்பிடுவேன். ஹலோ. இன்னும் தூங்கலையா? நீங்க வேற பசங்க ஃபுல்லா வாமிட் பண்ணிட்டு ரூம்ல காலை வைக்க முடியல. ஆமா ம்? உங்களுக்கும் புது இடம்னு தூக்கம் வரலையா?
எல்லாம் உங்க பசங்க பண்ண வேலைதான். வந்தனாக்கு வர புள்ள ஊத்தி விட்டாங்களா? அவ என்ன தெரியுமா பண்றா? தப்பு இல்லையா? இது குடிச்சா கசக்குமா? நான் வேற ரொம்ப சென்சிட்டிவ்ங்க. சின்ன சத்தம் கேட்டாலே முழிப்பு வந்துரும். அதான் சும்மா. நான் ரொம்ப நாள் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன். கேட்கட்டுமா? கேளுங்க. எப்படியும் தூக்கம் இல்லை ஆயிடுச்சு. விடியற வரைக்கும் ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கலாம். அப்படியே 2 பேருக்கும் டைம் பாஸ் ஆயிடும். இல்ல எல்லாரும் பீர் அடிச்சாங்க. ஏன் வந்தனா கூட பீர் அடிச்சா? எல்லாரும் கம்பல் பண்ணியும் நீங்க மட்டும் ஏன் சாப்பிடல? பிடிக்காதுங்க. சிகரெட் பட்டா பிடிக்கிறீங்க? அது வேற ஃபீல், இது வேற ஃபீல். அது என்ன ஃபீல்? ரொம்ப சீக்கிரட்னா சொல்ல வேணாம். சாச்சா அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. இப்போ திண்டுக்கல்ல தலப்பாக்கட்டு பிரியாணி கடை இருக்கு, பாத்திருக்கீங்களா? அந்த இடத்துல முதல்ல எங்க அப்பாவோட கடை இருந்தது. அப்ப எனக்கு ஒரு 6 வயசு இருக்கும். 1ஆம் கிளாஸோ இல்ல 2ஆம் கிளாஸோ படிச்சுட்டு இருந்தேன். எங்க அப்பா கல்லாவில கம்பீரமா உட்காந்துட்டு இருப்பாரு. ஒரு கையில சிகரெட், இன்னொரு கையில பணம் வாங்கி போட்டுட்டு இருப்பாரு. பார்க்கவே சூப்பரா இருக்குங்க. பொதுவா ஒரு ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி சின்ன வயசுல அவங்க அப்பா தான் அவங்களுக்கு முதல் ஹீரோ. எனக்கும் அப்ப எங்க அப்பா பெரிய ஹீரோவா தெரிஞ்சாரு. அதான் பெரிய ஆளானா சிகரெட் பிடிக்கணும்னு அப்பயே மண்டையில ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அதான் +2 படிக்கும் போதே தம் அடிக்க கத்துட்டேன். அது மட்டும் இல்லைங்க, என் ஸ்கூல் எல்லாம் மதுரையில முடிச்சேன். காலேஜ் கோயம்புத்தூர்ல. மதுரை பழக்கம் அங்கிட்டு இங்கிட்டு அவங்க இவங்கன்னு பேசுவேன். பசங்களாம் கோயம்புத்தூர்ல பயங்கரமா கிண்டல் பண்ணுவாங்க. அதனால தான் அவங்க முன்னாடி சும்மா பந்தா இருக்கட்டுமேன்னு சிகரெட் அடிக்கிறது கண்டினியூ பண்ணிக்கிட்டேன். தம் அடிக்கிற விஷயத்துல மட்டும் தான் அப்பாவை ஃபாலோ பண்ணுவீங்களா? இல்ல பிரியாணி கடை வைக்கிறதுலயுமா? ஏங்க அது எப்படிங்க எம்சிஏ முடிச்சதெல்லாம்? உங்க ஆசை என்ன? பெருசா ஒண்ணும் இல்லைங்க. இப்படி சொல்லும் போதே தெரியுது பெருசா ஏதோ இருக்குன்னு. சொல்லுங்களேன். பெருசா ஒண்ணும் இல்லைங்க. படிப்பு முடிஞ்சதும் ஒரு வேலை கிடைக்கணும். ஒரு 10,000மோ 15,000மோ கிடைச்சா போறோம். மதுரையில இருந்து மெட்ராஸ் வரைக்கும் எங்க அம்மா ஃப்ளைட்ல கூட்டு போயிட்டு வரணும். என்ன அப்படி பாக்குறீங்க? உங்க ஸ்டேட்டஸ்க்கு இது பெரிய விஷயமா இல்லாம இருக்கலாம். ஆனா என் ஸ்டேட்டஸ்க்கு ரொம்ப பெரிய விஷயங்க. எங்க வீட்டை பார்த்திருக்கீங்களா? எங்க அம்மா ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. வெளியில ஃப்ளைட் சத்தம் கேட்ட உடனே எங்க தெருவை வெளியில ஓடி வந்து வேடிக்கை பார்த்து சந்தோஷப்படும். எங்க அம்மா வெளில வருவாங்க. மேல பார்த்துட்டு பக்கமா பறக்குதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. பக்கத்துல பார்த்ததுக்கு இவ்வளோ சந்தோஷப்பட்டவங்கள அதுல உட்கார வச்சு அதுல டிராவல் பண்ணி அவங்க படுற சந்தோஷத்தை பார்க்கணுங்க. அதாங்க என் ஆசை. அதெல்லாம் ஒரு தனி சந்தோஷங்க. சே, நான் வேற என் சொந்த கதை சோக கதை சொல்லிட்டு உங்களை போர் அடிச்சிட்டேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. முகூர்த்த நேரம் வேற ஆயிடுச்சு. வாங்க கீழே போய் ரெடி ஆகலாம். வாங்க. என்னடா கல்யாணத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஏதோ ஒரு ஃபீல்லே தெரிஞ்சிட்டு இருக்க? ஏய், கதிருக்கு வரப்போற வைஃப் ரொம்ப கொடுத்து வச்சுவல்ல? எப்படி? இல்ல, பொதுவா அம்மாவை நேசிக்கிறவங்க வைஃபையும் நேசிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. கதிர் அம்மா மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்காரு தெரியுமா? என்ன திடீர்னு? ஏதாவது ஸ்பெஷல் அஃபெக்ஷனா? சும்மா. வேற எதுவும் இல்லல்ல? இந்த விஷயத்தை யார்கிட்டயாவது சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். வேற எதுவும் இல்ல. மாயா 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 ஜாயா தெரியுமாடா, இந்த வருஷம் நம்ம ட்ரீ டேவே கொண்டாட முடியாதுடா. ஏன்டா? ஏன்பா? ட்ரீ டே கொண்டாடுறதுக்கு ஏதோ பில்டிங் பில்ட் அப் பண்ண போறாங்களா? ஏரியால இருக்கிற அத்தனை மரத்தையும் வெட்ட போறாங்களா? கேட்டா கவர்மெண்ட் ஆர்டர்ன்றாங்க. அப்ப என்ன பண்றது? உட்கார்ந்து ஒப்பாரி வைக்க வேண்டியது. கேக்குறா பாரு கேளு. மச்சான் ஸ்ட்ரைக் பண்ணுவோம்டா. ரெடி டா. தேங்க்ஸ் டா. ஸ்ட்ரைக் பண்ணி எப்படி தடுக்கிறது? மேட்ரா இல்ல. பொட்டானிக்கல் ஆக்சன்ட்ல பார்த்தா இந்த மரம் பாலியாத்தியா லாஞ்சியோஃபைலன்ற ஃபேமிலி சேர்ந்தது. ஜுவாலஜிக்கலா பார்த்தா எத்தனையோ காக்கா குருவிகளோட ஹவுசிங் போர்டே இதான். கெமிக்கலா பார்த்தனோ ஏன் நீ போட்டுக்க சட்டையில இருந்து தலை கடிக்கிற டை வரைக்கும் எல்லாம் அந்த மரத்தோட பட்டல செஞ்சதுடா. இப்படி எத்தனையோ காரணங்களை சொல்லிட்டே போலாம். எப்படா டேய் உன்னை பார்ட் டைம் பிரில்லியன் நினைச்சு இப்படி ஃபுல் டைமா மாறிட்ட? டேய் ஸ்ட்ரைக் பண்ணனும்னு மூடு வந்துச்சு. சும்மா எதையாவது அள்ளி விட வேண்டியதுடா. டேய் பீ சீரியஸ். நாம எது சொன்னாலும் கரெக்டா இருக்கணும். விளையாட்டுத்தனமா இருக்க கூடாது. புரியுதா? ஆமாப்பா, எப்படியாச்சும் ஏதாவது பண்ணி வெட்ட விடாம பண்ணிடுங்க. கவலை விடு ஸ்வேதா. பசுமை புரட்சி சுற்றுப்புற சூழல் கவர்மெண்ட்ல பல புரியாத மாற்றங்கள்லாம் வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் சாக்க சொல்லி ஸ்ட்ரைக் பண்ணி தடுத்துருவோம். மச்சான் ஸ்ட்ரைக் ஆரம்பிச்சல நான் பாத்துக்கறேன். முதல்ல கிளாஸ் கட் பண்றோம், அப்புறம் ஹாஸ்டல்ல மெஸ் கட் பண்றோம். அப்ப சாப்பாடு அலையாதானே அல்பம். பாருங்க गाइस, நாளைக்கு நாங்க யாரும் மெஸ்ஸுக்கு போல. வீட்ல இருந்து சாப்பாடு டிபன் எல்லாம் எடுத்துட்டு வரீங்க. எல்லாம் சேர்ந்து ஷேர் பண்ணி சாப்பிடுறோம். ஓகேவா? என்ன ஸ்ட்ரைக் ஆரம்பிச்சிருவா. வாங்க கிளம்பு. வெட்டாதே 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 விட மாட்டோம் விட மாட்டோம் வெட்டாதே 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 விட மாட்டோம் விட மாட்டோம் விட மாட்டோம் விட மாட்டோம் விட மாட்டோம். குட் ஈவினிங் ஜென்டில்மேன். நம்ம இங்க எதுக்கு அசெம்பிள் ஆயிருக்கோம்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். உங்க ஒப்பீனியன் என்னவோ ஃப்ராங்கா சொல்லலாம். ஒரு மரத்தை வெட்டுற விஷயத்த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த அளவுக்கு சென்சிட்டிவா எடுத்துக்குவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை சார். ஆஃப் கோர்ஸ்
சிண்டிகேட்டும் வைஸ் சான்சலர் என்ன முடிவு எடுக்க போறாங்களோ அதான் கவர்மெண்ட் எடுக்க போகுது. There should not be any problem. இப்போ நம்ம ஸ்டூடண்ட்ஸ்க்கு அகைன்ஸ்டா எந்த முடிவு எடுத்தாலும் அதனால ஸ்ட்ரைக் அதுன்னு ஒரே ப்ராப்ளம் தான் வரும். சார் கவர்மெண்ட் ஆர்டர் என்ன பண்றது? நிலைமை எப்படி சமாளிக்கிறது? வேணா ஒண்ணு பண்ணலாமே, போஸ்ட்போன் பண்ணலாம். அதான் ரெண்டு சைடுக்கும் நல்லது. இப்போதைக்கு இதை தள்ளி போட்டுட்டு ஹாலிடேஸ்ல பண்ணா ஸ்டூடண்ட்ஸும் இருக்க மாட்டாங்க, கவர்மெண்ட் ஆர்டரையும் எக்ஸிக்யூட் பண்ணலாம். என்ன சொல்றீங்க? That's right. Of course. as a வைஸ் சான்சலர் இவர் சொல்ற ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் சிண்டிகேட் மெம்பர்ஸான நீங்கள்லாம் ஏதோ யுனானிமஸா ஓகே பண்ணாதான் இந்த ஃபைலை என்னால கவர்மெண்ட்க்கு சப்மிட் பண்ண முடியும். Very nice. என்ன சொல்றீங்க? செய்யலாமே. We'll go ahead. What do you say? It's very good. ஓகே தேங்க் யூ. ரொம்ப நல்லா இருக்கு. விட மாட்டோம். பசுமை புரட்சி ஓங்குக. பசுமை புரட்சி ஓங்குக. பசுமை புரட்சி ஓங்குக. வெட்டாதே 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 வெட்டாதே. நீ ஏன் டென்ஷனா இருக்க? அதான் ஸ்ட்ரைக் பண்றாங்கல, மரத்தெல்லாம் வெட்ட மாட்டாங்க. நான் அதுக்காக கவலைப்படல. அப்போ நான் அசோகா லவ் பண்றேன்ல, அதுக்கு என்ன? இங்க நிறைய டிஃபன் பாக்ஸ் இருக்கு. அதுல கரெக்டா என்னோட ரெட் கலர் ஹாட் பேக் அவன் எடுத்துட்டான்னா என் லவ் சக்சஸ் ஆயிடும்ல. பசி வேற வயித்த கிள்ளுது, டிஃபன் பாக்ஸ் வேற வா வாங்குது. பேசாம சாப்பிட்டு தெம்ப கோசம் போடலாமா? ஓகே, ஆஃப்டர் தி பிரேக். ஏய், உன் பாக்ஸ் எங்கன்னு பாரு. ஐயோ கர்மம், கடைசில இவனா? ஐ தோசை. படபடவென அடிக்குது இதயம், தட தட தடவென துடிக்குது இமைகள், சர சர சரவென சுழலுது விழிகள். அடுத்தது யாரோ எடுப்பது யாரோ எனதா உனதா எனவே எனவே தவிக்குது 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 தவிக்குது. இது யாரோட பாக்ஸ்? வாங்களே, சேர்ந்தே சாப்பிடுவோம்.
ஹாய் ஹாய் ஹாய். சாரிடா உன் ட்ரீமை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ட்ரீம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. போய் தானே போய் மறைக்க தெரியல. உன் முகமே காட்டி கொடுத்துருதேமா. சொல்லு, கனவுல கதிர் தானே? எனக்கு அன்னைக்கே தெரியுமே. அன்னைக்கு அப்படிலாம் நினைக்கல. அப்போ இன்னைக்கு அப்படி நினைக்கிறேன்ல? ஏய் லவ் தானே? கங்க்ராட்ஸ். போய் உன் காதல உடனே சொல்லிடு, இல்ல வேற எவ்வளவு முந்திப்பா. காஸ் ஹி இஸ் a most wanted guy. எப்படி சொல்றதுன்னு தெரியல. லோடா, கனவு காண தெரியுமா, காதல சொல்ல தெரியாதான். இந்த கத்தை தானே வேண்டாங்கிறது. போய் தைரியமா உன் லவ் சொல்லிப்பா. சக்சஸா வந்து எனக்கு ட்ரீட் கொடு. ஓகே, கோ அஹெட்.